வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு 8வது மாதத்துலேருந்து என்னென்ன உணவுகள்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். 8வது மாதம் தொடங்கினதுக்கப்புறம் பருப்பு சாதம், கீரை சாதம், முட்டை இது எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கான கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த கீரை நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். இந்த கீரைலாம் வெந்துருச்சு. இப்போ தீயை அணைச்சிட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. கீரை பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு, அந்தளவுக்கு வேகணும். இப்போ இந்த வேக வச்ச கீரையெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறட்டும்னு தான் போட்டு அரைக்கணும். அரைச்சி எடுத்த கீரை மசியலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இனிமேல் இந்த அரைச்சி வச்ச கீரை மசியலில் நல்லா கொலன்னு வேக வச்ச சாதமாக இருந்தால் அப்படியே போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இல்லை நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி சாதமாக இருந்தால் இந்த கீரை மசியலில் கொஞ்சம் ஊற்றி கலந்துட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு கொடுங்க. 8 மாத குழந்தையிலேருந்தே இந்த மாதிரி கீரை சாதம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வளர வளர கீரையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்ததாக குழந்தைங்களுக்கான பருப்பு சாதம் செய்யலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் 3/4 கப் அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியும் துவரம் பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன பாத்திரத்தில் சும்மா கொஞ்சமாக வேக வச்சு கூட கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கும் எல்லாம் சேர்த்து செய்கிறதா இருந்தால் குக்கரில் போட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சே செஞ்சிடலாம். இதுலேயே ஒரு சின்ன கேரட் சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. எப்பயும் இந்த மாதிரி சாதத்துக்கு 4 கப் தண்ணி ஊற்றுவீங்கன்னா ஒரு கப் சேர்த்து ஊற்றிக்கோங்க, 5 கப்பாக. இதிலே ஒரே ஒரு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், 4 சீரகம், சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம், அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். விசில் மட்டும் எப்பயும் நம்ம 3 விடுவோம் இல்லையா, ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கிறதுனால ஒரு 5 விசிலாக வச்சுக்கோங்க. ஆனால் தீ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்களா, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அந்த கேரட்டை மட்டும் கொஞ்சம் அப்படியே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதிலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடலாம். இதிலேருந்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதுல உப்பு போட்டு கலந்து நாம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்தது குழந்தைங்களுக்கான முட்டை சாதம் செய்ய போகிறோம். சாதம் கொஞ்சம் குழஞ்சிருந்ததுன்னா அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாதத்தையே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேக வச்ச முட்டையினுடைய மஞ்சக்கருவை மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு 2 ட்ராப் நல்லெண்ணெய் இதிலே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று சேர்த்திக்கலாம். ஏன்னா முட்டை சாதாரணமாகவே கொஞ்சம் விற்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறது தான் நல்லது. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முட்டையை 2 மெத்தடில் கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி வறுத்துட்டு அப்புறம் கொடுங்க. குழந்தைங்களுக்கு 8வது மாதத்துலேருந்து கீரை சாதம், பருப்பு சாதம், முட்டை சாதம் இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் 6 மாதத்தில் குழந்தைங்களுக்கு திட உணவு என்னென்ன கொடுக்கலான்னு போட்டிருந்தேன். அந்த உணவுகளையும் கண்டினியூ பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இதெல்லாமும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் முன்னாடி பதிவில் சொல்லியிருந்த மாதிரி கேரட் வேக வச்சு அரைச்சி கொடுக்கலாம். அப்புறம் பழங்கள்லாம் கொடுக்கலாம். இந்த பதிவில் குழந்தைங்களுக்கு 8வது மாதத்துலேருந்து என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தோம். வேற ஒரு பதிவில் 10 மாதம் தொடங்கினதுக்கப்புறம் என்னென்ன உணவுலாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி.